ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். மகாநதி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் கொஞ்சம் டைம் கூட ராகினி, நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சோகத்தோட காவேரி ரூம்குள்ளே போகிறாங்க. ரூம்குள்ளே போகிறத பார்த்த விஜய், இப்போ தான் வரியா காவேரி நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஆமாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் சொல்ல, என்னாச்சு காவேரி, ஏன் ஒரு மாதிரியாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் கேட்குறாரு விஜய். ஒன்றும் இல்லைங்க, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் சொல்ல, அதுக்கப்புறம் இல்லையே நீ ஒரு மாதிரியாக இருக்க, உன் கண்ணெல்லாம் ஏன் ஒரு மாதிரி கலங்கின மாதிரி இருக்குது. அது ஒன்றும் இல்லைங்க, திடீர்னு அப்பா ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது கேட்ட விஜய், என்னாச்சு திடீர்னு ஏன் அப்பாவை ஏன் நினச்ச? நீ யாரும் நினச்சும் கவலைப்பட தேவையில்ல காவேரி, உனக்காக நான் இருக்கேன் எப்போவுமே உன் கூடவே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்ல, எப்போவுமே என் கூடவே இருப்பீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் கேட்குறாங்க. இதில் என்ன சந்தேகம் காவேரி, உனக்கு எப்போவுமே உன் கூடவே இருப்பேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு நீ சொல்கிறத கேட்ட காவேரியும், நான் ஒரே ஒரு விஷயம் கேட்கட்டுமா உங்ககிட்ட? கேளுடி, என்ன கேட்கணும் கேளு அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் சொல்ல, இல்லை உங்களுக்கு என்ன பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதை கேட்ட விஜய் சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. இது என்னடி கேள்வி, உன்னை பிடிக்காமலே நான் அப்படி உன் கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். சரி ஓகேங்க, நான் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி தூங்க போகிறாங்க. என்னாச்சு இதுக்குள்ளே தூக்கம் வந்துடுச்சா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் கேட்க, ஆமாங்க அப்படின்னு சொல்லிட்டு படுத்துடுறாங்க. தலை ஏதாவது வலிக்குதா காவேரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்லைங்க ஒரு மாதிரி இருக்குது, எனக்கு தூக்கம் வருது, நான் கொஞ்ச நேரம் படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு படுத்துக்கிறாங்க. என்னாச்சு இவளுக்கு, ஏன் ஒரு மாதிரியாகவே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் யோசிக்கிறாரு. அதுக்கப்புறமா காவேரி தூங்குறத பார்த்து ரசிக்க ஆரம்பிக்கிறார் விஜய். இதனை அடுத்து திடீர்னு காவேரி தூங்கி எழுந்து வர, அங்கேருந்து என்ன பண்ணுறாரு விஜய் ரொம்பவே சந்தோஷத்தோட, தாத்தா தாத்தா வெண்ணிலா வந்துட்டா இங்கே பாருங்க தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, குதிச்சுக்கிட்டே வந்து ரொம்பவே சந்தோஷமாக தாத்தா கிட்ட சொல்கிறாரு. தாத்தா பார்த்துட்டு பயங்கர அதிர்ச்சியாகி போய் நிற்கிறாரு. இன்னொரு பக்கம் ராகினியும் வந்து விஜய் வந்து வெண்ணிலாவை கூட்டிகிட்டு வரதை பார்த்துட்டு பயங்கர சந்தோஷத்தோடு இருக்காங்க. நம்ம என்ன நினச்சோமோ அது நடந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததா காவேரி மேலேருந்து கீழே இறங்கி வர, அதுக்கப்புறம் விஜய் பார்த்து பயங்கரமாக அதிர்ச்சியாகிறாங்க. காவேரியை பார்த்த ராகினியும், என்ன காவேரி, நான் தான் முன்னாடியே சொன்னல, வெண்ணிலா வந்துட்டா கண்டிப்பாக விஜய் வந்து வெண்ணிலாவை தான் ஏற்றுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ புரியுதா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. இன்னொரு பக்கம் விஜயும் காவேரி பார்த்து, சாரி காவேரி என்னை மன்னிச்சிடு, வெண்ணிலா வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ரொம்பவே அதிர்ச்சியாக எழுந்துக்கிறாங்க. தூக்கத்துலேருந்து எழுந்த பிறகு தான் தெரியுது இது எல்லாமே கனவா அப்படின்னு சொல்லிட்டு. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா விஜய் தூங்கிட்டு இருக்காரு. கனவுல நடந்தது உண்மையாலுமே நடந்துருமா அப்படின்ற பயத்திலேயே வந்து அழுதுகிட்டே அப்படியே எழுந்துறாங்க. டே முழுக்க பார்த்தீங்கன்னா ரொம்பவே அப்செட்டாக ஃபீல் பண்ணுறாங்க காவேரி. அதுக்கப்புறம் விஜய் வந்து கேட்குறாரு, என்ன காவேரி ஆஃபீஸ்க்கு கிளம்பலையா, இன்னும் ரெடி ஆகலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்லைங்க எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னாச்சு காவேரி உனக்கு, ஏன் நீ பழைய மாதிரி மாறிட்ட, ஏதாவது பிரச்சனையா, எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு. இல்லைங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீசனை சொல்லிட்டு வர மறுத்துடுறாங்க. சரி நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் ஆஃபீஸுக்கு கிளம்பிடுறாங்க. கிளம்பிட்ட பிறகு ரொம்ப யோசனையிலே இருக்காங்க காவேரி. மேலே இருக்கிறத பார்த்த ராகினி என்ன பண்ணுறாங்க, காவேரியை பார்த்து என்ன சொன்னியா இல்லையா ஒன்றும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறத கேட்ட ராகினி, ஏன் இன்னும் சொல்லாமல் இருக்க காவேரி, சொல்ல வேண்டியது தானே, நீ சொல்கிறியாம்மா இல்லை நான் சொல்லவா காவேரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது மட்டும் இல்லாமல், இங்கே பாரு ஒரே ஒரு ஃபோன் கால் தான், நானே ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் சொல்லிவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகினி வந்து மிரட்டுறதை பார்த்த காவேரி என்ன பண்ணுறாங்க, ப்ளீஸ் ராகினி நானே சொல்கிறேன், இந்த பயம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ராகினி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப ஒரே யோசனையிலே இருக்காங்க காவேரி. ரொம்ப அப்செட்டாக இருக்காங்க. கொஞ்ச நேரம் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வராங்க. அங்கேயும் ரொம்பவே சோகத்தோடு இருக்காங்க. என்னாச்சு இடி, ஏன் ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாரதாவும் கேட்க, ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இன்றைக்கு கூட வந்திருந்தாம்மா ஒரு மாதிரி சோகமாக தான் இருந்தா, என்னாச்சுன்னு தெரியலம்மா அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க. சரிம்மா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அங்கேருந்து கிளம்புறாங்க. ஒரு யோசனையிலே இருக்காங்க விஜய் வர வரைக்கும். காவேரி இப்படி தனியாக நின்றுட்டு யோசிக்கிறத பார்த்த விஜய் அங்கேருந்து வந்த உடனே காவேரியை பார்த்து, என்னாச்சு காவேரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உடனே விஜயோட தோளில் சாஞ்சிக்கிட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. எங்கே என்னை விட்டு போயிடுவீங்களோன்னு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அழ ஆரம்பிக்கிறாங்க. என்ன காவேரி சொல்லு, உனக்கு என்ன ஆச்சு, நேற்றுலேருந்து நீ அப்செட்டாக தான் இருக்க, என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப விஜய் கேட்குறாரு. இதுக்கப்புறமா வெண்ணிலா பற்றின உண்மைகளை வந்து காவேரி விஜய் கிட்ட சொல்கிறாங்களா இல்லையா, இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போட்ட அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.